ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே விஜயா வீட்டுக்கு வந்து என்னையும் பார்வதியும் பிரித்ததுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க. முத்துவும் மீனாவும் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அது தெரியாமல் இருக்கிறது நல்லது, அது தெரிஞ்சால் அம்மா மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு முத்து பேசுகிறாரு. ஆண்டி பேசுகிறதும் புரியல, நீங்கள் பேசுகிறதும் புரியல முத்து, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போது எல்லா விஷயங்களையுமே முத்துவும் மீனாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனுமே வந்து விஜயா மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்த உடனே என்ன எல்லாம் எப்படி பார்க்குறீங்க, இவங்க ரெண்டு பேரும் அதில் தலையிடாமல் இருந்திருந்தா நான் நினச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து நானும் பார்வதியும் சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் இதுங்க வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுச்சிங்க அப்படின்னு. வாயமோடு விஜயா, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினேன் அப்புறம் நான் அடித்தா உன்னை கொண்டுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து கேட்குறாரு. டேய், உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த உனக்கும் 2 விழுகும் அப்படின்னு. மனோஜ் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க, அவங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு நான் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பார்வதியத்தை உங்களுடைய எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் அவங்கக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சிருக்கணும், இப்படி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரோகிணியே சொல்கிறாங்க. இதை பார்த்து மீனாவுமே ஆச்சரியப்படுறாங்க, என்ன ரோகிணியை அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டுக்க, உன் மருமக அவள் உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ வச்சிருக்கல, இங்கே பார், யாராச்சும் பெத்த பிள்ளையக்கிட்டேயே அம்மாவை பற்றி இப்படி தப்பாக சொல்லி அங்கே வர வச்சு அந்த பெத்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அவன் பையன் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுறப்போ. இங்கே பார், உன் பிள்ளைங்க யாராச்சும் உன்னை பார்த்து இந்த மாதிரி மனோஜோ ரவியோ கேட்டிருந்தா நீ அமைதியாக இருந்திருப்பியா? இங்கே பார், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு நட்பை இப்படி கொச்சப்படுத்தி பேசியிருக்க, பின்ன பார்வதிக்கு கோவம் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாரு. ஏங்க இவங்க பண்ணது தாங்க தப்பு அப்படின்னு. இங்கே பாரு, முத்துவும் மீனாவும் தான் அங்கே வராத இருந்தால் பிரச்சனையே வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். அவங்க வந்ததுனால தான் பிரச்சனையை சரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ மூக்கொள்ள அழிச்சிட்டு இருக்க விஜயா. வர வர இங்கே பாரு, முத்துவும் மீனாவும் உதாரணம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க, தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அப்போவே நான் நினச்சேன். கரெக்டாக அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நீ தான் தேவையில்லாமல் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்த வந்து அப்படின்னு. ஆமாம் அங்கிள், நான் கூட ஆன்ட்டி இப்படி பேசுகிறத பார்த்து ஏதோ 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பார்வதி ஏத்த ஏன் இப்படி ஆன்ட்டியை இப்படி கோவப்பட்டு பேசி வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ தானே உண்மை புரியுது அப்படின்னு. அப்போ ரவி இருந்துக்கிட்டு, ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு. டே, நான் என்னடா பண்ணேன், அவங்க 2 பேரும் பழகிறது எனக்கு பிடிக்கல, அதுக்கு தானே அப்படி பண்ணேன் அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தவங்க அவங்க கூட நல்லா நெருங்கின ஃப்ரெண்டாக பழகிறவங்கள எப்படிமா விட்டு கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க இவ்வளோ நாளாக தனியாக இருந்தவங்க, உங்களை தவிர அவங்களுக்கு இது வரைக்கும் ஆறுதல்ன்றது யாருமே இல்லை. ஸோ அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆறுதலாக வந்திருக்காரு சிவன் அங்கிள். அவரை பார்த்து ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. இப்போ கதை எழுதி ரொம்ப அவங்களுடைய காலப்போக்கில் பொழுதுபோக்கும் ஆயிட்டுருக்கு. அவங்கள பற்றி இப்படி தப்பாக பேசிருக்கீங்களேம்மா, இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களை தாண்டி அங்கிளும் சிவன் அங்கிளும் இது வரைக்கும் எங்கே போயிருக்காங்க? அதே வீட்டுக்குள்ளே தானே, அதே நாடு செவத்துக்குள்ளே தானே கதை எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு நல்ல விதமாக ஃப்ரெண்ட்லிப்பாக இருக்கிறாங்க. உங்ககிட்ட யோகா கிளாஸ் முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்றதை தப்பாக பார்த்துட்டு இப்படி வந்து அவங்க பையன்கிட்ட போட்டு கொடுத்தீங்கம்மா, இது தப்பு இல்லையாம்மா? நீங்கள் பாருங்கம்மா, நீங்கள் எங்களுக்கும் அம்மா தாம்மா, அதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஏம்மா இப்படி தேவையில்லாமல் ஆன்ட்டி மேலே இப்படி பழிய போட்டு கோவப்பட வச்சுட்டீங்க அவங்க கோவப்பட்டதில் எந்த தப்புமே இல்லைம்மா அப்படின்னு ரவியுமே சொல்கிறாரு. என்ன ரவி, நீயும் புரிஞ்சுக்காம எல்லாரும் மாதிரியே பேசுகிற அப்படின்னு. அப்போது டே, இங்கே பாருங்கடா, அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை, தேவையில்லாமல் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். பார்த்தியாப்பா, அம்மா புத்தி அவனுக்கு அப்படியே இருக்குப்போ அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து, அது தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை யாரும் பெருசுப்படுத்த வேணாம், பேசாமல் போங்க. பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து அழுதுட்டுருக்கா. பார் விஜயா, நீ பண்ணது தப்பு, பார்வதி பண்ணது தப்பு தான். நீ பண்ணதுக்காக தான் அவள் அப்படி பண்ணா. ஆனால் அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருச்சு. இதனால் இதுக்கு காரணம் யார்? நீ தான். இங்கே பாரு, இந்த விஷயத்தில் எங்கள் யாரையும் தலையிட வைக்காத, சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு வருத்தம் தான், ஆனால் அதுக்கு காரணமும் நீ தான். அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நடங்க எல்லாரும் போகலாம், அவள் உட்காந்து இப்படியே விடிய அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போது என்னங்க நீங்களும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. பார்வதி இனிமே கிட்ட பேசவே மாட்டேல்ல, இத்தனை வருஷம் நட்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதில் பண்ணுற பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு ஐடியாவும் கொடுத்துட்டு நேசாக இந்த சிந்தாமணி வந்து நழுவிட்டு போயிட்டாங்க.
ஸோ இப்போது இங்கே மாமா ஏன் மாமா அத்தைக்கிட்ட இப்படி பேசிட்டு வந்துட்டீங்க, ஏற்கனவே ஹேண்டிக்காக உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சு போச்சேன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, இந்த சமயத்தில் நீங்களும் இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு. இவளுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலையும் திருந்தவே மாட்டேன்றாமா, என்னம்மா பண்ணுறது விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவோம். ஏங்க எனக்கு இருந்தாலையும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க அத்தையை நினச்சி. பார்வதி அத்தையும் விஜயா அத்தையும் 2 பேரும் எத்தனை நாளாக நெருங்குற ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும். என்னதான் அத்தை தில்லுமுள்ள வேலை இங்கே பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாலும் நான் எப்படி பொறுத்து போனோ அதே மாதிரியே அத்தையை பொறுத்துக்கிட்டு ஆன்ட்டி இவ்வளோ நாளாக இருந்தாங்க. இப்படி பார்வதி அத்தை இப்படி பண்ணது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு. மீனா விடு, ஃபீல் பண்ண அந்த அத்தையால் அம்மா கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. ஏன் அம்மா நாளைக்கே திரும்பவும் கிளம்பி பார்வதியத்தோட போய் வீட்டுக்கு நிற்க தான் போகிறாங்க. 2 நாள் அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுனாங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். இங்கே பாரு, அம்மா பண்ண தப்ப உணர்ந்து பார்வதியத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டாலே எல்லாமே சரியாக போயிடும். அதை உணர்ந்து அவங்களா போய் கேட்கணும். நம்ம யாருமே அதை சொல்லி அவங்க போய் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த நாள் கண்டிப்பாக வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கரெக்டாக சொன்னான் பாருமா முத்து, நீ கவலைப்படாத மீனா. அவள் பண்ண தப்ப உணர்ந்து போய் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டாள்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்களாலெல்லாம் 2 பேராலும் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு ரவி ஸ்ருதி எல்லாருமே முத்து சொன்ன மாதிரி தான் மீனாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மீனாவுக்கும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சதை நினச்சி வருத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் நம்மளாக இருந்தாலும் அத்தை பண்ண வேலை அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக மீனாவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு மீனா போய் சமைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போது கிரிஷ் வா சாப்பிடுவா அப்படின்னு. இல்லை நான் அப்பா கூடயே சாப்பிட்டுட்டேன், மனோஜ் டேடி கூட நான் போயிட்டு அங்கிள் கூட டேடி கூடவே போய் தூங்குறேன் அப்படின்னு கிரிஷ் சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனாவுமே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணியுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா முத்துக்கு ஒரே சந்தோஷம். பார்வதியத்தோட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க, நீ மட்டும் அந்த சமயத்தில் அங்கே போகாமல் இருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு. ஏங்க நாங்கள் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் வந்ததுனால தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இப்போது முத்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இன்னைக்கு சார் ஒரே ரொமான்ஸ் மாடலில் இருக்கீங்க அப்படின்னு மீனாவுமே பார்த்து முத்துவை கேட்குறாங்க. ஆனால் முத்துவுக்கு ஒரே சந்தோஷம், என்னன்னு தெரியல, அளவு கடந்த ரொமான்ஸ் இன்னைக்கு. ஏங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா மொத்தத்திலே நிறைய வகையான முத்தங்கள் இருக்குது அப்படின்னு முத்தங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது. என்ன மொத்தத்தில் இத்தனை வகை இருக்கா, மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு திடீர்னு உங்களுக்கு அப்படின்னு. நான் எதை சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா, நான் அப்படி ஒன்று கொடுக்கட்டுமா அப்படின்னாலாம் மட்டும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மீனா இருந்துக்கிட்டு ஏங்க எதுக்காக இப்போ இதெல்லாம், எதுக்கு இந்த முத்தம் அப்படின்னு. மீனா என்ன நீ இங்கே பார், நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் நம்மளை பேசுவாங்களா, குழந்தை இல்லாததுனால கண்டவன் பேச ஆரம்பிக்கிறான். கிருஷ்ண இருக்கிற ஆசையில் தான் பாசத்தில் தான் அவன் தனியாக இருப்பானே கஷ்டப்படுவானே அப்படின்னு நாம் எடுத்து அவனை வளர்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அது உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. சரி இப்போ நான் அந்த பிரச்சனையை பற்றி பேச வரலை, ஆனால் இப்படி எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்மளுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு. இந்த வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் யாருக்குமே இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு நம்மள எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதான் வேணா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடுது, அதுக்கு தான் அப்படின்னு. ஏங்க இங்கே பாருங்கள், சீதாவுடைய புருஷன் அருண் சொன்னதை நினச்சி நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போது முத்து அமைதியாகவே இருக்கிறாரு. அப்போ மீனா இருந்துக்கிட்டே விடுங்க சரியாக போயிடும்ல அப்படின்னு. சரி மீனா, அதை பற்றி நாம் எதுக்கும் பேசணும், எல்லாத்தையும் விட இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேல, அது கூட சந்தோஷமாக இருப்பேன்ல. என்ன மீனா எனக்கு ஒரு குழந்தை பெற்று தரேன் அப்படின்னு. என்னங்க போங்க இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். என்ன மீனா இப்படி பேசிட்டு போயிட்டா அப்படின்னு. ஏங்க முதல்ல நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இப்போது மேலே ஒரு ரூம் கட்டணும், ரூம் கட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம் தானே உங்களுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு. மீனா அது புரியுது மீனா அப்படின்னு. ஏங்க இப்போ நாம் பேபி பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணவே முடியாதுங்க. நானும் இப்போ பூ கொடுக்குற டெலிவரிக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், நிறைய ஆர்டர்லாம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் ஸ்பாயில் ஆகாதுங்களா. நீங்களும் சவாரி போகிறீங்க, அப்புறம் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதே பார்த்துக்கணும், செக்கப் போகணும், நிறைய செலவாயிடுங்க. நம்மளால் அப்புறம் மேலே ரூம் கட்டுற பிளானே போயிடும். வேண்டாங்களா ப்ளீஸ்ங்க, நம்ம நினச்சதால ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. மீனா அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டல, இன்னும் கொஞ்ச நாளில் ரூம் கட்டிடலாம் மீனா. இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய, நமக்கு இப்போ ஒரு குழந்தை உண்டாச்சு அப்படின்னா கரெக்டாக எண்ணி 10 மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே அந்த ரூமை நம்ம கட்டி முடிச்சிடலாம். நம்ம குழந்தை கால் எடுத்து வைக்கப்படுதே அந்த ரூம்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு முத்து கேட்குறாரு.
என்னங்க ரொம்ப பேசுறீங்க, எல்லாம் தெரிஞ்சுமா நீங்களும் இப்படி பண்றீங்க அப்படின்னு. ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தூங்கி எதாச்சும் மறுநாள் காலையிலே வந்து விஜயா வந்து வெளியில வராங்க. அத்தை காஃபி அப்படின்னு மீனா கையால் காஃபி கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்றாங்க. அப்போ திரும்பவும் மீனா போயிட்டு ரோகிணி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க போயிட்டு ஆன்ட்டிக்கு அத்தைக்கு காஃபி கொடுங்க, நான் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. என் மேலே கோவமா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. சரிங்க மீனா அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து ரோகிணி வந்து ஆண்டி இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு அதுக்கப்புறமா வாங்கி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களாப்பா மீனா கையால் காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டாங்களாம். அதே ரோகிணி கையாலோட பார்லர் அம்மா கொடுத்தா குடிப்பாங்களாமே. அதுவே மீனா போட்டது தானே, இதுக்கு கௌரவம் வேற, யார் கையால் போட்டு கொடுத்தா வாங்கி குடிக்கிறது அப்படின்னு அதுப்போ மீனா போட்ட காஃபி எதுக்கு குடிக்கணும், பார்லர் அம்மாவே வேற போட்டுட்டு வந்து கொடுக்க சொல்லி குடிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா இருந்துக்கிட்டு ஏங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்லவும் அப்போ முத்துவுமே அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து சோகமாக வந்து விஜயா வந்து பார்வதியை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்வதியுமே அதே மாதிரி தான் ரொம்ப வருத்தத்தோடு வந்து உட்காந்துட்ருக்காங்க. வழக்கம் போல் சிவன் வந்து வீட்டுக்கு வராரு. சிவன் வந்ததுமே அதை கூட கவனிக்காமல் பார்வதி வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது பார்வதி வரலாமா அப்படின்னு. வாங்க ஷோ எப்போ வந்தீங்க அப்படின்னு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ தான் இதே யோசனையிலே இருந்தா அப்படின்னு. என்னாச்சு, நடந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, விஜயா அப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன் இப்போ நம்ம 2 பேரையும் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு பிரச்சனையை உண்டாக்கிட்டாலே. நேற்று முத்துவும் மீனாவும் மட்டும் வரலைன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்காது அப்படின்னு. ஆமாம், அவங்க 2 பேருமே ரொம்ப புத்திசாலி. ஏன் அவங்களுக்கு மாஸ்டருக்கு அவங்க மகனையும் பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க. அவங்கள பார்த்தா எந்த ஒரு தப்பும் பண்ணவங்க மாதிரியே தெரியலை. எல்லாருக்கும் ஓடி ஓடி நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கேரக்டரே அதுதான். அதெல்லாம் பெரிய கதை சிவன். அதெல்லாம் சொன்னால் ஒரு நாள் பத்தாது. இந்த பார்வதி தான் வேணும்னே ஹீகோ பிடிச்சிக்கிட்டு அப்படி பண்ணுறா. முத்துவும் மீனாவும் உண்மையிலே நல்ல பிள்ளைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆணுனா கூட நான் முத்து கையால் தான் கொல்லி போடணும் அப்படின்னு நான் அன்னைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பார்வதி இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு இதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சரி விடுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லை சிவன் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதான் இங்கே பாருங்கள் வீட்டிலே நானுமே வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டேன், உங்களுக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெருசாக எதுவும் நான் பண்ணலை, எனக்கு எதுவும் பண்ண தெரியாது, இட்லியும் சட்னி தான் செஞ்சுருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சிவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சாப்பிடுங்க, எப்படியா இருந்தால் எப்படி அப்படின்னு. இங்கே பாருங்கள் கவலைப்படாதீங்க, நானுமே கதைலாம் எதுவும் எழுதி எடுத்துகிட்டு வரல, நீங்களும் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருப்பீங்கன்னு தெரியும், உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சிவன். என் பையன் வந்து அவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறமா அது எதையும் மனசில் வச்சுக்காம எனக்காக வந்து நிற்கிறீங்களா பார்த்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தி பேசிட்டானே என் பையன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி வந்துட்டு. அப்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் நடக்காதீங்க, நான் எதையும் மனசில் வச்சுக்கல, மாஸ்டர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஒரு வேளை மாஸ்டர் என்னை பிடிக்கல போல இருக்குது, அதுக்கு தான் மாஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, பரவாயில்ல விடு, நீ மாஸ்டர்கிட்ட பேசினியா அப்படின்னு. என்ன சிவன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி அவ கூட பேசுவேன் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் 1000 வருஷம் நட்பு இல்லைங்களா, எப்படி அது மாஸ்டர் எப்படி தூக்கி எறிஞ்சிட்டீங்க அப்படின்னு. முடியலை, அதுக்கு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அவளை இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. அவ எனக்கு பண்ண கோவத்தில் நான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன், ஆனால் அவள் இல்லாமல் இந்த வீடாகவே இருக்க மாட்டேங்குது. என்னதான் அவள் தப்பு பண்ணாலையும் எனக்கு வந்து அவளோட ஞாபகமாக மட்டும்தான் இருக்குது. தப்பு பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ளே நேரமும் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாள், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. கவலைப்படாதீங்க, நீங்களும் டைம் கிடைக்கும்போது மாஸ்டர்கிட்ட பேசுங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே அவங்க ஓடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவன் சொல்கிறாரு. பார்க்கலாம், எனக்கு அவள் பண்ண கோவம் என்னைக்கு அடங்குதோ அன்றைக்கி தான் நான் அவகிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவள் பேசினா என்னால் கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது, நானும் போய் பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தான் முத்துவும் மீனாவும் கரெக்டாக அந்த சமயத்தில் அங்கே கிளம்பி வந்திருக்காங்க. பார்வதியத்தை ஃபீல் பண்ணுவாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சிவனை மாதிரி அவங்களும் தேடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி பண்ணலாம், எப்படியாச்சும் 2 பேரையும் ஒன்று சேர்த்து விடலாம் அப்படின்னு. அதுக்காகவும் தான் மீனா முத்துவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போது இவங்க பேசின எல்லாத்தையும் மீனாவும் முத்துவும் கேட்டிருக்காங்க. மீனா கேட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு இது எல்லாத்தையும் வீடியோவே எடுத்திருக்காங்க. இவங்க விஜயாவை பற்றி பேசின விஷயத்த அதை அப்போவே வந்து
அவங்களோட அத்தைக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன்னா, இவங்களும் ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், பார்வதி வந்து விஜயா மேலே எந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பும், பாசமும், நட்பும் வச்சுருக்காங்க அப்படின்றது. அதுக்காக மட்டும்தான். அப்போ ஆண்டி, அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேரும் வராங்க. வா முத்து, வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, மீனா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவரோட பையன் பேசின விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்னது இது அப்படின்னு. இல்லை, பார்வதிக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு. அப்படியே அத்தை, அப்போது இனி உங்களை கவனிச்சிக்க ஒரு ஆள் இருக்காங்க, இங்கே பாருங்கள், நாங்களும் உங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு. இருக்கட்டும் மீனா அப்படின்னு. சாப்பிடுங்க அத்தை முதல்ல அப்படின்னு. இருக்கட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அத்தை, நடந்த எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, உங்களை மாதிரி அங்கே அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னப்பா என்ன பண்ணுறது, அவ்வளோ சீக்கிரம் வெறுக்கவும் முடியல மறக்கவும் முடியல அப்படின்னு. என்ன அத்தை, காதல் மன்னன் பேசுகிற மாதிரியெல்லாம் ஏதோ கதையாக விட்டுருக்கீங்க, என் அம்மா அத்தை அது அப்படின்னு. புரியுதுப்பா, ஆனால் அவளை விட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு பார்வதி சொல்லவும், அத்தை கண்டிப்பாக உங்களை தான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை, மாறிடுவாங்க, அத்தையோட கேரக்டர் அப்படி தானே, தெரியாதா உனக்கு, பட்டுன்னு அப்படி வந்து பையன் நின்று பேசினதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படிலாம் பேசிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்காக வந்தோன்னா அத்தை பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் அத்தை கூட வழக்கம் போல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேசணும், இவ்வளோ நாளாக எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் அங்கே அத்தை உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு மீனா வந்து எடுத்து சொல்ல தான் வந்திருக்காங்க. எனக்குமே அதே தான் தோணுது அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் பண்ண தப்பை வந்து உணர்ந்து என்கிட்ட வந்து அவள் பேசட்டும், நான் அப்போ அவகிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக அவகிட்ட என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே அங்கே விஜயா இருந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே அட்டன் டைமில் வந்து அங்கேருந்து கிளம்பி பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பார்த்த உடனே அப்படியே அங்கேயே கையை பிசைஞ்சிக்கிட்டே தயங்கி நின்றுட்டுருக்காங்க. அப்போது பார்வதியை எழுந்து நின்றுக்கிட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, உள்ள வா விஜயா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கண் கலங்கி அப்படியே 2 கண்ணுலேயும் மாலையாக கண்ணீரோட ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு பார்வதியும் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. என்ன மீனா இது அப்படின்னு. எங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்குமே பிரிக்க முடியாதுங்க, எத்தனை வருஷம் நட்பு, அது எப்படி ஒரே நாளில் பிரிச்சிட முடியும், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சிவனுமே அப்போது சாரி பார்வதி, நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லவும், அப்போது சிவன் எழுந்துக்கிட்டு, சாரி மாஸ்டர், நான் உங்களை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, எல்லாமே என்னால் தானே, யோகா கிளாஸ்க்கு வந்து நான் பார்வதி கூட பழகிருக்கவே கூடாது, இதனால தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எதுக்கு நடந்த விஷயத்த பேசிக்கிட்டு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்போது பண்ண தப்பெல்லாம் மறந்து விஜயா வந்து பார்வதி கிட்ட பேசவும் 2 பேரும் வழக்கம் போல் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதான் இப்போ சந்தோஷமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அங்கேருந்து முத்துவும் மீனாவும் கிளம்பி போனதுக்கப்புறமா, சரிங்க மாஸ்டர், இன்றைக்கி நான் வரேன், பார்வதி கதை எதுவும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சிவனும் அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாரு. சரிங்க சிவன் அப்படின்னு சொல்லிட்டு, மறக்காமல் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. போனதுக்கப்புறமா, வா விஜயா உட்காரு அப்படின்னு. என்ன பார்வதி சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லை இன்னும் அப்படின்னு. நானுமே நீ பேசாததுனால நான் சாப்பிடவே இல்லை, நீ திடீர்னு என்னை அப்படி போக சொல்லிட்டல அப்படின்னு அவங்களுமே ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் மாற்றிட்டு உட்கார சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே இதுங்க 2 பேர் எதுக்கு இங்கே வந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இதுங்களால தானே நம்ம பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காது, எதுக்கு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி நீ வருத்தப்படுறேன்னு தான் என்ன உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்காக சமாதானப்படுறதுக்கு தான் இங்கே வந்துருக்காங்க. முத்துவும் மீனாவும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் நீ மீனா மேலே இந்த அளவுக்கு கோவத்தை வச்சுக்கிட்டு இருக்காது, இந்த கோவம் தான், இந்த கேரக்டர் தான் உனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இதனால தான் நீ தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுற விஜயா அப்படின்னு பார்வதி வந்து விஜயாவுக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுங்களை பற்றி இப்போ பேசாத விடு, சாரி, நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சுடுறேன், இல்லை இந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன், உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு கிட்ட நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், என்ன ஏதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உன் பையனோட நம்பர் இருக்குல்ல என்கிட்ட, அதை
ஆச்சே ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னது அந்த பொம்பளை தான், அதை பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அப்படிலாம் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஏற்கனவே அந்த சிந்தாமணி ஒரு கேவலமான பொம்பளை, அந்த ரவுடி பொம்பளை கூட ஆல்ரெடி நீ சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மீனாக்கு எதிராகவும் கிறிஷ்க்கு எதிராகவும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. யோகா கிளாஸ்க்கு வந்து சேர்ந்துட்டு எனக்கு என்னமோ அவன் நல்ல மாதிரி நாடகம் ஆடிட்டு உன்னையே பழி வாங்கிட்டு இருக்கான்னு தான் எனக்கு தோணுது விஜயா. இங்கே பாரு, அந்த சிந்தாமணியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இதோட கட் பண்ணி விட்டுட, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே, வீடு நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் கிரிஷ் மனோஜ் கூட நல்லாவே அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ மனோஜுமே ஸோ அப்பப்போ வந்து நல்ல விதமாக பேசுவார். ஸோ கல்யாணிக்கு பயந்துக்கிட்டு அப்பப்போ கிருஷ்ணை வந்து கோவப்படுவார், நல்ல விதமாக பேசுவார். இப்படி இருந்தவர் இப்போது கல்யாணின்ற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதே மறந்துட்டு நார்மலாக எப்பயும் போல கிருஷ் கூட நல்ல விதமாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துவும் மீனாவும் ரோகிணி நினச்ச மாதிரி இப்போது மனோஜ் நல்லாவே கிறிஷை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கிறிஷ் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மனோஜே ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டு, கிறிஷ் சீக்கிரம் வாடா, டைம் ஆகிடுச்சு போகலாம், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து மொத்த ஃபேமிலியுமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க, ஏன் ரோகிணி கூட. அப்போ தான் இங்கே கிறிஷ் இதோ வந்துட்டேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு, டே சாப்பிட்டியாடா அப்படின்னு. சாப்பிட்டேன் டாடி, மீனா ஆண்டி ஊட்டி விட்டாங்க அப்படின்னு. அப்புறம் பை ரோகிணி அம்மா, தாத்தா நான் பாய், எல்லாருக்கும் பாய், முத்து அங்கிள், மீனா ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாரு. என்ன இது வர இவன் இந்த குடும்பத்தில் ஒருத்தனாவே மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மனோஜ் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தானே, என்ன நேற்று வரைக்கும் மனோஜ் டேடின்னு கூட்டிட்டு இருந்தான், இன்னைக்கு ரோகிணியும் பார்த்து அம்மானு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு. இதில் என்ன இருக்கு மாமா, முதல்ல மனோஜ் டேடின்னு கூப்பிட்டாரு, இப்போது ரோகிணி அம்மான்னு கூப்பிட்டாங்களா, என்ன அர்த்தம் ஆகாமா, அவங்க 2 பேரையும் அம்மா அப்பாவாக நினைக்கிறான், அவனுக்குன்னு யாரும் இல்லைல்ல, அதனாலேயா இருக்குமாம்மா அப்படின்னு மீனா சொல்லுவோம். கரெக்டாக தான் சொல்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்குமே ரொம்ப சந்தோஷம், ரோகிணிக்குமே சந்தோஷம். இப்போது விஜயா வட்டம் தான் இங்கே கிறிஷை ஏற்றுக்காமல் இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக விஜயாவும் கிறிஷை ஏற்றுக்கணும், எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு ரோகிணியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து விஜயா வந்து சேர்த்துக்க போகிறாங்க, அப்படியே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.